ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதிவாய். நேற்று மதியம் தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கியிருந்தாங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டர்கள் இந்த 4G 5G நெட்வொர்க் கூட பயங்கர ஸ்பீடாக ஒரு செவல் தேடி பிடிச்சி விளம்பரம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அதேமாதிரி மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச்சாக போய் சின்னமாக அந்த விசில் சின்னம் அமைஞ்சிருக்கு. எப்படி உதய சின்னம் ஏட்டையில் எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆச்சோ அதே மாதிரி இந்த விசில் சின்னம் மக்கள்கிட்ட போய் அந்தளவுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜய் தான் வரணும் அப்படிங்கிற எல்லா மக்களும் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விசில் சின்னம் அதே மாதிரி மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் தமிழக வெட்டுக்கிற தோழர்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் குஷியாக இருக்காங்க. போய் மக்கள்கிட்ட இந்த சின்னத்தை ரீச் ஆக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழக வெட்டுக்களை யாருடையுமே கூட்டணி வைக்கல ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி இவர் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 2020 தேர்தலுக்கான விசில் ஊதப்பட்டு விட்டது, அனைத்து கட்சிகளும் தயார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருவேளை கூட்டணி ஆகுமோ இதுக்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம தளபதி விஜய் பதிவு போட்டிருக்காரு. வெகுஜன மக்களுக்கு நெருங்கிய சின்னமான விசில் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது, இயற்கையும் இறைவனும் அளித்திருக்கும் பரிசு என ட்வீட் போட்டிருக்காரு. தளபதி விஜய் ரொம்ப குஷியாக இருக்காரு. ஏன்னா அவர் விரும்பி கேட்டால் சின்னம்